மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஒரு முக்கியமான திட்டம். திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சரி, ஒரு புதிய திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவ முகாம் தொடர்பான திட்டம். சரியா, பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம்களை ஒரு முக்கியமா கிராமப்பகுதி மக்களுக்கு மருத்துவ முகாம் தொடர்பான எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளி. சரியா, இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் மொத்தமாக 1256 மருத்துவ முகாம்கள் நடத்த போறாங்க. எல்லா பகுதியிலும் சென்னை உட்பட எல்லா 38 மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா 1256 மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்க. இதுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநகராட்சிகள், கிராம பகுதிகள், பழங்குடியினர் இந்த பகுதிகளுக்கு தான் பிரிஃபரன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான சில நோய்கள், அதாவது நம்ம நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான நோய்கள் எதெல்லாமா ரத்த அழுத்தம், வேற சுகர், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், வேற இதய நோய்கள், மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி முக்கியமான சில நோய்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு, கிராம பகுதி மக்களுக்கு அந்த மருத்துவ முகாம்கள்ல சிகிச்சை வழங்கப்படும். சரிங்களா, இந்த திட்டத்தின் பேரான திட்டமா நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். தொடங்கப்பட்ட நாள் மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 2, 2025. நன்றி, வணக்கம்.